இலங்கைக்கு பாதுகாப்பு தஞ்சம் கேட்டு வந்த ஈரானின் போர்க்கப்பலில் இருந்து 80 கடற்படையினர் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலினுடைய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலங்களை இலங்கை அரசாங்கம் ஈரானிடம் கையளித்திருந்தது. இதனையடுத்து 80 பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழி தீர்க்கும் வகையில் ஈரானும் ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. மேற்கு ஜெருசலேத்தில் அமைந்துள்ள ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சகம் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஸ்டேலில் இருக்கக்கூடிய வான்படை தளம் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் உளவுத்துறை தலைமையகங்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அந்த தாக்குதல் என்பது ஸ்டேல் அமெரிக்க வரலாற்றில் எதிர்பார்த்திராத ஒரு தாக்குதலாக அமைந்திருக்கும் என்று போரியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இலங்கையின் மத்தள விமான நிலையத்தில் 2 போர் விமானங்கள் தரையிறக்குவதற்கு அமெரிக்காவும் நல்லெண்ண வருகைக்காக இலங்கைக்கு வர ஈரான் கப்பல் ஒன்றும் அனுமதி கோரியிருந்ததாகவும் அரசாங்கம் 2ற்கும் அனுமதி வழங்கவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.